கிழக்கில் மனித புதைகுழிகள் தோண்டப்பட வேண்டும். அதனுடைய ஆரம்ப கட்டமாக சத்துருக்கொண்டான் மனித புதைகுழி அதனுடைய உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் அருட்தந்தை கந்தையா ஜெகதாஸ் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு தெரியும், தமிழின அழிப்பினுடைய ஆதாரமாக அல்லது கடந்த காலத்திலே தமிழினம் அழிக்கப்பட்டதனுடைய சான்றாதாரங்களாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியிலே மனித புதைகுழிகள் இருக்கின்றன. அந்த மனித புதைகுழிகளிலே செம்மணி புதைகுழி, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற செம்மணி புதைகுழி 1996 ஆண்டு யாழ்ப்பாண குடாநாடானது இராணுவ ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டதன் பின்னர் அங்கிருந்த அங்கே சென்ற அந்த வழியால் சென்ற பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசாமி அவர்கள் இராணுவத்தினால் பிடிக்கப்பட்டு அங்கே வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதன் பின்னர் அவரை தேடி சென்று அவருடைய தாயார், அவருடைய சகோதரன், அயலவர்கள் 3 பேர் இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்ட அன்றைய இராணுவ அதிகாரியான கேப்டன் சோமரட்ன ராஜபக்ச அவர்கள் வழங்கிய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலே செம்மணியிலே 400க்கு அதிகமானவர்கள் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மை அவரிடத்திலிருந்து வெளிவந்தனுடைய விளைவாக செம்மணி புதைகுழி விவகாரம் பேசப்பட்ட விடயமாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த குழி மீண்டும் தோண்டப்பட்டு ஒரு சில எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதன் பின்னர் அந்த விடயம் இலங்கை அரசனுடைய செயற்பாடுகளைப் போல் அது கிடப்பிலே போடப்பட்டு அண்மையிலே செம்மணியில் இருக்கின்ற சிந்துபாத்தி மயானத்திலே நீர்க்குழாய் பொருத்துவதற்காக ஒரு குழி வெட்டிய பொழுது அங்கே எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதை அடுத்து அந்த செம்மணி புதைகுழி அகழ்வு விடயம் அகழத் தொடங்கியிருந்து இன்றைக்கு 133க்கு அதிகமான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கிழக்கிலே நடந்த மனித படுகொலைகள் இராணுவத்தினரோடு சேர்ந்து இயங்கிய ஊர்காவல் படையினரும் மேற்கொண்ட தமிழர்களுக்கு எதிரான பாரிய மனித படுகொலைகளுடைய ஆதாரங்கள் மட்டு அம்பாறை மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், பொத்துவில் தொடக்கம் அம்பாறை மாவட்டத்திலே பொத்துவில் தொடக்கம் நீலாவணை வரையிலான பிரதேசங்களிலே அவ்வப்போது 89களுக்கு பின்னர் 90 காலப்பகுதிகளிலே நடந்த பாரிய தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகள். இந்த படுகொலைகள் இராணுவத்தினராலும் முஸ்லீம் ஊர்காவல் படையினராலும் இராணுவத்தினரோடு சேர்ந்து இயங்கிய குழுக்களாலும் மேற்கொள்ளப்பட்டவை என்பது சாட்சியங்களூடாக நிரூபணமாக இருக்கிறது. பொத்துவில் படுகொலையாக இருக்கலாம், வீரமுனையிலே இருந்த ஆலயத்திலே இருந்த மக்களை சுற்றி வளைத்து சுட்டு கொலை செய்த படுகொலைகள், கல்முனை படுகொலை, இப்படியான படுகொலைகளால் அந்த இடங்களில் இருந்த 26க்கும் மேற்பட்ட தமிழ் கிராமங்கள் இல்லாமல் போயிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரதேசங்கள் அந்த படுகொலையிலே இருந்து தப்பியவர்கள் இன்று வேறு மட்டக்களப்பு மாவட்டத்திலும் வேறு அம்பாறையின் சில மாவட்டங்களிலும் தற்காலிகமாக குடியமர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த படுகொலைகள் மூலம் ஒரு இனம் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நிலம் வாழ்ந்த இடங்கள் அல்லது அவருடைய வாழ்விடங்கள் பறிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 26 தமிழ் கிராமங்கள் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே கிழக்கிலே பல படுகொலைகள் தமிழர்களுக்கு எதிராக இராணுவத்தினால் நிகழ்த்தப்படும். ஆகவே இந்த படுகொலைகளுக்கு நீதி வேண்டும். இந்த நீதிக்காக அது வேண்டுமென்றதுக்கு அந்த ஆங்காங்கே இருக்கின்ற புதைகுழிகள் தோண்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. எங்களுக்கு தெரியும், இங்கே பேசப்பட்டது போன்று மிக 2 எடுத்துக்காட்டுகள். ஒன்று 1990 ஆண்டு 9ஆம் மாதம் 9ஆம் திகதி நிகழ்த்தப்பட்ட சத்துருக்கொண்டான் படுகொலை. 186 அப்பாவி பொதுமக்களை, குழந்தைகள், சிறுவர்கள், வயோதிபர்கள், மாற்றாற்றுள்ளவர்கள் உட்பட 186 அப்பாவி பொதுமக்களை இராணுவத்தினரும் அவரோடு சேர்ந்து இயங்கிய ஊர்காவல் படையினரும் கொன்றொழித்தார்கள். வெட்டி கொலை செய்து அவர்களை எரிகின்ற தீக்குழியிலே இட்டார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டது. இந்த படுகொலை தொடர்பாக 1995ஆம் ஆண்டு இந்த படுகொலைகளை விசாரிப்பதற்காக நியமனம் செய்யப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு, அந்த ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருந்தவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் வாலகிருஷ்ணர் அவர்கள். அதை விசாரணை செய்த ஆணைக்குழு பலர் சாட்சியம் அளித்து இராணுவத்தினரும் ஊர்காவல் படையினரும் இதை செய்தார்கள் என்பதை மிகவும் தெளிவாக சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்தார்கள். அதன் மூலம் வாலகிருஷ்ணர் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒரு பரிந்துரை அரசுக்கு செய்தார். அந்த பரிந்துரையின் மூலம் இந்த படுகொலையிலே 3 இராணுவ அதிகாரியுடைய பெயரை அவர்கள் சொன்னார்கள். ஒன்று கேப்டன் பர்ணகுல சூரிய, கேப்டன் கேரத் விஜயநாயக்க, கேர்னல் பேர்சி பெர்னாண்டோ. இவர்கள் 3 பேரும் உடனடியாக விசாரிக்கப்பட்டு இந்த படுகொலையை இராணுவத்தினரும் முஸ்லீம் ஊர்காவல் படையினரும்
அவரோடு சேர்ந்து இயங்குகிற சில ஒட்டுக்குழுக்களும் செய்தார்கள் என்பதை அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்து இவர்களுக்கு எதிராக இந்த 3 இராணுவ அதிகாரிகளுக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்று உறுதியாக விசாரணையிலே பரிந்துரை செய்தார்கள். ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை. இந்த படுகொலை நடப்பதற்கு முன்னர் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி அன்று மக்கள் கிட்டத்தட்ட யுத்தம் வன்முறை நடவடிக்கை காரணமாக கிழக்கு பல்கலைக்கழகம் வந்தாறுமுலையில் இருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்திலே மக்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக தஞ்சமடைந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த 55,000 பேர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தஞ்சமடைந்த வேளையிலே இராணுவத்தினர்கள் அதிகாலையில் 6 மணி செப்டம்பர் மாதம் 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி அதிகாலை 6 மணிக்கு அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தை சுற்றி வளைத்த இராணுவத்தினர் அங்கே 158 பேரை அவர்கள் கைது செய்து அங்கிருந்து அழைத்து சென்றார்கள். அந்த 158 பேருக்கும் என்ன நடந்தது என்பது இவர்களுக்கு தெரியாது. இந்த சம்பவம் நடந்து சரியாக 4 நாட்களுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அந்த இடத்திற்கு வந்த இராணுவ அதிகாரி கரிசில்வா அவர்கள் அந்த இடத்திற்கு திருப்பவும் பல்கலைக்கழகத்துக்கு வந்த பொழுது அன்றே அந்த அகதி முகாமுக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த அகதி முகாமுக்கு பொறுப்பாக இருந்த பேராசிரியர் மனோ சபாரட்னம், பேராசிரியர் சிவலிங்கம் மற்றும் பேராசிரியர் ஜெயசிங்கம், இந்த 3 பேரும் கரிசில்வாவிடம் கேட்டார்கள், நீங்கள் கைது செய்து அழைத்து சென்ற அந்த 158 பேரும் எங்கே அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இந்த 3 பேராசிரியரிடத்திலும் கரிசில்வா அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார், இந்த 158 பேரும் எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் குற்றவாளிகள், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டாயிற்று, இனி இவர்களை பற்றி எதுவும் கேட்க வேண்டாம் என்று 3 பேரையும் எச்சரித்தார். இந்த விடயத்தை பாலகிருஷ்ணர் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் சாட்சியம் அளித்த பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் அது தொடர்பாகவும் விசாரிக்கப்படவில்லை. இந்த 188 பேரும் அருகாமையில் இருந்த சத்ருகொண்டான் இராணுவ முகாமுக்கு அழைத்து சென்றப்பட்டு அவர்கள் படுகொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது மிகப்பெரிய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலங்களிலே அந்த இடத்திலே இருந்த சத்ருகொண்டானிலே இருந்த இராணுவ முகாம் மனித வதை முகாமாக இருந்தது, மனித உயிர்களை படுகொலை செய்கின்ற முகாமாக இருந்தது. ஆகவே அந்த இடத்திலும் பெரிய புதைகுழிகள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது, அஞ்சப்படுகிறது. ஆகவே இந்த இடங்களிலே இந்த புதைகுழிகள் தோண்டப்பட வேண்டும். நீதி மறுக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய அந்த நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும். உறவுகளாக இழந்தவர்களாக இழப்புகளை சந்தித்தவர்களாக தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இதுவரை நீதி கிடைக்காமல் 30 ஆண்டுகளை தாண்டியும் இந்த மண்ணிலே மக்கள் நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து இன்றும் துயரோடு இருக்கிறார்கள். உடைய வாழ்விலே நீதி வெளிப்படவில்லை, என்ன நடந்தது என்பது கூட இதுவரை சொல்லப்படவில்லை. ஆகவே இது உண்மையாக இது அவர்களுக்கு நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும். நீதி வெளிப்படுத்தப்படுவதற்கு அந்த செம்மனை புதைகுழி போல இங்கே இருக்கின்ற இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட இந்த மனிதர்கள் தமிழ் மக்களை படுகொலை செய்து புதைத்த அந்த புதைகுழிகள் தோண்டப்பட வேண்டும். அது இங்கே ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டப்பட்ட சத்ருகொண்டான் படுகொலை. அங்கே புதைகுழி மிக பாரிய புதைகுழியை வெட்டி அங்கே டயர்களை போட்டு நெருப்பை எரித்து அந்த நெருப்புக்குள்ளே தான் இந்த 186 பேரையும் வெட்டி போட்டதாக நேரடியாக கண்கண்ட சாட்சியம் அளித்திருக்கிறார். ஆகவே முதலாவதாக சத்ருகொண்டான் படுகொலை அந்த புதைகுழி தோண்டப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் நீதியை எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனால் இலங்கை அரசிடமிருந்து இப்பொழுது இருக்கிற அரசும் சரி, எந்த அரசும் இலங்கைக்கு நீதி தமிழ் மக்களுக்கு நீதியை தரப்போவதில்லை. விசாரிப்பார்கள், ஆணைக்குழு நடத்துவார்கள். பாலகிருஷ்ணர் ஆணைக்குழு விசாரணை ஜனாதிபதி ஆணைக்குழுக்கு என்ன நடந்தது தெரியும். எத்தனையோ ஆணைக்குழுக்கள் வந்துவிட்டு எதற்கும் எதுவுமே நடக்கவில்லை. ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது சர்வதேச நீதியை. சர்வதேசம் ஊடாக எங்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும். ஆகவே கிழக்கிலே நடந்த படுகொலைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். கொன்று புதைக்கப்பட்ட மக்களுடைய நீதி வெளிப்பட வேண்டும். இன்று நீதியை எதிர்பார்த்துக்கிற உறவுகளுக்கு உண்மை தெரிய வேண்டும். ஆகவே கிழக்கில் மனித புதைகுழிகள் தோண்டப்பட வேண்டும். அதனுடைய ஆரம்ப கட்டமாக நிச்சயமாக சத்ருகொண்டான் மனித புதைகுழி தோண்டி அதனுடைய உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் உறுதியாக வலியுறுத்தி இருக்கின்றோம்.